ஓம் நமோ வெங்கடேஷாய. திருச்சானூர் அலமேலுமங்கபுரம் பத்மாவதி அம்மவாரி கோயில் கிட்ட ஸ்டே பண்ணுற மாதிரி இடம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிடிடியோட அக்காமடேஷன் அப்படின்னா தொல்லப்பா கார்டன்ஸ் இருக்குது. அங்கே ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். 3 மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாக நம்ம புக் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அங்கே தரிசன டிக்கெட் இருந்தால் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட் இல்லைன்னா 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட் இருந்தே ஆகணுங்கிற ரூல் தொல்லப்பா கார்டன்ஸுக்கு கிடையாது. அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுவாங்க 3 மந்த்ஸ்க்கு பிஃபோர். நான் அப்டேட் கொடுக்குறேன், எப்படி புக் பண்ணணுட்டும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அது புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகேவா இருந்தால். கோயிலேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, 3 to 5 minutes தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அதுக்கு எப்படி போகணும், ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். 100 rupees ரூம், 300 rupees ரூம் எல்லாம் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. பக்கத்துலேயே அன்னப்பிரசாத பில்டிங்லாம். ப்ரைவேட் ஹோட்டல் அப்படின்னா கோயில் கோபுரத்துக்கு கிட்டேயே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏவிஆர் ரெசிடென்சி நான் ஸ்டே பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் ஸ்டே பண்ணிவிட்டு ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஹைஃபையாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜாக இப்போ நீங்கள் அந்த எதிர்த்தாப்பில் கோபுரம் கிட்டையே வேணும் அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏசி ரூம் 1200 rupees. தாராளமாக 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் இருந்த ரூம் அப்படி தான் இருந்துச்சு. ஏசி ரூம் கூட லெஸ் தென் 1200 இருக்கும். ஏன்னா நாங்கள் ஸ்டே பண்ணப்போ எங்களுக்கு 500 வாங்கிட்டாங்க. அப்போ யாருமே இல்லை அந்த லாட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு 500 கொடுங்க அப்படின்னாங்க. லாட்ஜ் அந்த ஓனர் கூட ரொம்ப நல்ல டைப், நல்லா பேசுவார். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கூட நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. இப்போ ரெனோவேஷன் ஒர்க்குனால நடுவில் கொஞ்ச நாள் கொடுக்காமல் இருந்தாங்க யாருக்கும். இப்போ சரி பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக கூட எனக்கு தெரிஞ்சவங்க போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நான் எப்போ போனாலும் இல்லை யாராச்சும் கேட்டால் கூட இதுதான் சஜஸ்ட் பண்ணுறது. இதுக்கு பக்கத்துலேயே ராகவேந்திரான் கூட இருக்குது, அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த ரூம். நான் ஏசியில் ஸ்டே பண்ணியிருக்கேன் ராகவேந்திராவில். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் ஸ்டே பண்ண ரூம். இது நான் ஏசி ரூம் தான். ஒரு வேளை சிங்கிளாக போனால் கூட நீங்கள் ஓனர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா கூட சேஃபாக இருக்கும் ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ஒரு 8-10 பேருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா காமன் ஹால் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸோடையே இருக்குது இந்த ஏவிஆர் ரெசிடென்சியில். அந்த ஃபெசிலிட்டி கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஓனருக்கு ஃபோன் நம்பர் நான் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போகிறப்போ அவைலபிளாக இருக்கான்னு மட்டும் கேட்டுக்கோங்க. இது ஏவிஆர் ரெசிடென்சி. அடுத்து ப்ரைவேட் லாக்கர், ஜஸ்ட்டு குளிக்க மட்டும் எங்களுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும். அண்ட் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ப்ரைவேட் லாக்கர் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா கேட் நம்பர் 3 டிடிடியோட ஃப்ரீ லாக்கர் லக்கேஜ் இருக்குது, அங்கே கூட வச்சுக்கலாம். அந்த கேட் நம்பர் 3க்கு பக்கத்துலேயே கல்யாண மண்டபம் நிறையாமல் இருக்கும். அங்கே இந்த மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இப்போ அவர்லி பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. 30 ரூபாய் லாக்கர். இதே இடத்துல நீங்கள் குளிச்சுக்கிறதுக்கும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே கூட காமன் ஹால் மாதிரி, ஆனால் 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க காமன் ஹாலில் தூங்குறதுக்கு. கேட் நம்பர் 3 கிட்ட, அதாவது பஸ் ஸ்டாப் இருக்கும்ல திருச்சானூர் பஸ் ஸ்டாப், அதுக்கு கிட்ட ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே காமன் ஹால் மாதிரி ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் ரூபா கொஞ்சம் கூட கேட்குறாங்க. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ காமிக்கிற இந்த ஏவிஆர் ரெசிடென்சி எனக்கு ஓகேவாக இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா கூட ப்ளீஸ் அந்த ரெசிடென்சி ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். ஏசி ரூம், நான் ஏசி ரூம் யாருக்காச்சும் யூஸ் ஆகும். டிடிடியோட காமன் ஹால் மாதிரி அப்படின்னா இப்போ தொல்லப்பா கார்டன்ஸ் சொன்னல, ஆக்சுவலாக அன்னப்பிரசாத் பில்டிங் இருக்கிற அந்த ஏரியா தான் தொல்லப்பா கார்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அன்னப்பிரசாத் பில்டிங் பக்கத்தில் தொல்லப்பாவோட ஆன்லைன் ரூம் புக்கிங் ரூம் இருக்கும், தொல்லப்பா கார்டன்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் காமன் ஹால் இருக்குது. இப்போதைக்கு சின்னதாக இருக்குது, ஆனால் சீக்கிரமாக புதுசு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனால் திருமலா மாதிரி 24 hours அங்கே ஸ்டே பண்ண முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் 3 to 4 hours தான். நம்ம போய் லக்கேஜ் ஃப்ரீயாக லாக்கரில் வச்சுட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். ஃப்ரீ தான். அங்கேயே காமனாக பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும், அங்கே போய் குளிச்சுக்கணும். அங்கே தான் முடிக்காணிக்கை கொடுக்குற இடமும் இருக்குது. முடிக்காணிக்கை கொடுக்குற இடம் அந்த டைமிங்ஸ் கேட்டிங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் பர்சன்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அந்த டைமில் நம்ம முடிக்காணிக்கை கொடுத்துக்கலாம். நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணணும் அந்த காமன் ஹாலில் அப்படின்னா காலையில் ஏதாவது ஸ்பெஷல் சேவாஸ் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா கூட போய் ஸ்டே பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் போய் ஸ்டே பண்ணிக்கலாங்க. அதுக்கு நைட்டு 9:30-10 மணிக்கு போனால் தான் அனுமதிப்பாங்க. தொல்லப்பா கார்டன்ஸில் அன்னப்பிரசாத பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது.
அந்த வீடியோ கூட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். டிடிடியோட காமன் ஹால் லாக்கர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. காமனாக இருக்கும் இந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி. அங்கே போய் தான் நம்ம குளிச்சுக்கணும். பெய்டுனா இப்போ நான் சொன்னது எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சால் கூட நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் டெபாசிட் கவுண்டர், டிடிடியோட ஃப்ரீ லக்கேஜ் கவுண்டர்லாம் கேட் நம்பர் 3ல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருமலா, திருப்பதி, திருச்சானூர் அக்காமடேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறதுலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.